வணக்கம் நண்பர்களே. இன்றைய எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிரடி திருப்பங்கள் தொடர்ந்து நடந்துள்ளன. கதையின் மையமாக தமிழ்ச்செல்வி பெற்ற இரட்டை குழந்தைகள் மற்றும் அந்த குழந்தைகளை சுற்றிய பெரிய குடும்ப மோதல் அமைந்துள்ளது. எபிசோட் தொடங்கியவுடன் பெரியாத்தா அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். தமிழ்ச்செல்விக்கு ஒரு குழந்தை அல்ல, இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளதாக அவர் கூறுகிறார். அதிலும் ஒரு பெண் குழந்தை தமிழ்ச்செல்வியுடன் இருக்கட்டும், ஆண் குழந்தை சேதுவின் குடும்ப வாரிசாக வளர வேண்டும் என்று முடிவு செய்து குழந்தையை நேரடியாக சேதுவின் வீட்டிற்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். இதை கேட்டதும் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். குறிப்பாக சேதுவின் புதிய மனைவி ஐஸ்வர்யாவின் குடும்பத்தினர் கடுமையாக எதிர்க்கிறார்கள். தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் இருந்த உறவு முடிந்துவிட்டது, இப்போது இந்த குழந்தைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர்கள் வெளிப்படையாக கூறுகிறார்கள். ஆனால் பெரியாத்தா மட்டும் தன்னுடைய முடிவில் உறுதியாக நிற்கிறார். கணவன் மனைவி பிரிந்தாலும் தந்தைக்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவை யாராலும் பிரிக்க முடியாது என்று அவர் வாதிடுகிறார். இந்த குழந்தை சேதுவின் ரத்தம், இந்த குடும்பத்தின் வாரிசு அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறாரு. இதே நேரத்துல மருத்துவமனையில தமிழ்ச்செல்வி கண் விழிக்கிறாரு. தனக்கு என்ன குழந்தை பிறந்துள்ளதுன்னு கேட்க பொண்ணு குழந்தை பிறந்துள்ளது என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்னொரு குழந்தை பற்றிய உண்மை அவருக்கு தெரியாமல் இருக்கிறது. இதனால் அடுத்தடுத்த காட்சிகளில் பெரிய பரபரப்பு உருவாகிறது. மீண்டும் சேதுவின் வீட்டில் வாக்குவாதம் உச்சக்கட்டத்தை அடைகிறது. யாரும் குழந்தையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாததால் பெரியாத்தா இந்த குழந்தையை ஆசிரமத்தில் சேர்த்து விடுவேன் என்று கடுமையான முடிவை அறிவிக்கிறார். அந்த நிமிடத்துல கூட சேது குழந்தைய தூக்க மறுக்கிறார். தமிழ்ச்செல்வியின் நினைவு வந்துவிடும் என்பதால் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறுவது அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்கிறது. ஆனால் அங்கேதான் யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்பம் நடக்கிறது. இதுவரை அமைதியாக இருந்த ஐஸ்வர்யா திடீரென்று முன்வந்து அந்த குழந்தையை தூக்கிக் கொள்கிறார். இந்த குழந்தை இந்த குடும்பத்தின் வாரிசு, நம் வீட்டின் ரத்தம் என்று கூறி குழந்தையை தனது கைகளில் ஏற்றுக்கொள்கிறார். ஐஸ்வர்யாவின் இந்த முடிவு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. சிலர் இதை வரவேற்க, சிலர் கடுமையாக எதிர்க்கிறார்கள். குறிப்பாக ஈஸ்வரி, இந்த குழந்தை சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சுமையாக மாறும் என்று கூறி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யா தனது முடிவை மாற்ற மறுக்கிறார். இறுதியில் இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. தமிழ்ச்செல்விதானே இரட்டை குழந்தைகள் பெற்றதாக கூறி